வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு கேரளா லாட்டரி கேசிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு. இதில் வந்து நம்ம நேற்றே சொன்னோம், நேற்று வந்து நமக்கு அக்ஷயா நினச்சி வீடியோ போட்டோம். பட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு, அதாவது 528க்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து நமக்கு 4 நம்பர் அழகாக மேட்ச் ஆகும்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி 4 நம்பர் அழகாக மேட்ச் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம அக்ஷயாவுக்குன்னு எடுக்கல, நம்ம வந்து வின்வினுக்குன்னு எடுக்கல, அப்படி அக்ஷயாவுக்குன்னு எடுத்திருந்தோம். அக்ஷயாவுக்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த 528 தான் நமக்கு கணக்கை தவிர அது ட்ரா நம்பர் கணக்கு கிடையாது. அந்த 528க்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 44 நம்பர் அழகாக மேட்ச் ஆகிடுச்சு. ஒரு அருமையான வின்னிங் தான், சரிங்களா. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆக போகுது. அது நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து உங்களுக்கு ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள், அதாவது 17/9/2024 ஸ்ரீசக்தியினுடைய குழுக்கள். இந்த ஸ்ரீசக்தியினுடைய குழுக்களில் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதே பார்ப்போம். ஏன்னா ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு பெண்டிங் நம்பர் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆடுவாங்க. இதில் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் 433 இருக்கு இல்லையா. இதே மாதிரி போன வாரம் நமக்கு என்ன ஆடினாங்க அப்படின்னா, உங்களுக்கு அக்ஷயாவில் ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் போன வாரம் ஆடினது வந்து நமக்கு 432வது குழுக்கள். இதில் வந்து 465ன்னு கொடுத்தாங்க இல்லையா. அதே மாதிரி அதுக்கு முதல்ல வாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு 007ன்னு கொடுத்தாங்க. 007ங்கிறது கொஞ்சம் வித்தியாசமான நம்பர் இருந்துச்சு. பட் இந்த 3 ட்ரா வந்து நமக்கு 2 ட்ராவும் நடிச்சுக்கிறாங்க. பட் அடுத்து 3வது ட்ராவுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கு, சரிங்களா. 3வது ட்ரா நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு வந்து மேக்ஸிமம் வந்து பெண்டிங் நம்பர் தான் மேட்ச் ஆகுது. ஏன்னா நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரா நம்பரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. 433 4 3 3ன்னு இருக்கு இல்லையா. அப்போ நமக்கு என்ன வரணும்னா நாளைக்கும் கொஞ்சம் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது. உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த வின்வின் கம்பெனிக்கு நம்ம வீடியோ போடலை. நம்ம என்ன சொன்னோம்னா, நம்ம எதனால் அப்படி கொடுத்து நிப்பாட்டின வேலையை போட்டோம்னா, நம்ம 542க்கான 528க்கான ஒரு நம்பருக்கான வாய்ப்புகள் மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருந்தோம். அதனால தான் நமக்கு இன்றைக்கி இந்த 4ஆம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகி வந்துருந்துச்சு. 4ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம். அதேமாதிரி வந்துருச்சு, சரிங்களா. அதே தான் நமக்கு அதில் வந்து நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து பி போர்டில் வந்து 4ஆம் நம்பர் 2க்கு 4ங்கிறது எப்போயுமே எவர்கிரீன் நம்பருங்க. 2 2 4 2 2 7 நம்ம என்ன கொடுத்தோன்னா பி போர்டில் நம்ம வந்து அன்றைக்கி என்ன கொடுத்தோம், 4ஆம் நம்பர் வரணுங்க, இல்லை 7ஆம் நம்பர் வரணும். என்ன கணக்கில் 7 7 2ன்னு வரணுங்க, இல்லைன்னா 7 2 2 4ன்னு வரணுங்க. இது ரெண்டையும் எதிர்பார்க்குறது நம்ம கொடுக்குறோம். 4 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி 2ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நம்ம ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக, அதாவது 24ங்கிற நம்பர் நமக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரணும். அதைத்தான் நம்ம என்ன சொன்னோம்னா இந்த மாதிரி வர வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம். அதே மாதிரி தான் நமக்கு இன்றைக்கி ஆடினாங்க. இந்த 24 நமக்கு எப்போயுமே எதிர்பார்த்த நம்பர் வந்துருச்சு. அந்த 528க்கு நம்ம என்ன எதிர்பார்த்தோம், 24ங்கிற நம்பர் வரணும். ஏ போர்டிலேருந்து ஏதோ ஒரு போர்டில் 24 மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். நம்ம நினச்ச மாதிரி வெறும் 24 மட்டும் தான் மேட்ச் ஆகும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் 244ன்னு நமக்கு 2 நம்பருமே மேட்ச் ஆகி ஒரு சம வின்னிங்கை கொடுத்துருச்சு, சரிங்களா. நம்ம 24க்கு தான் எதிர்பார்த்தோம், ஆனால் 244ன்னு வந்துருச்சு, செம்மையாக. அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் அக்ஷயாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக 3ஆம் நம்பர் தான் வரணும். ஏன் 3ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஆக்சுவலாக 3ஆம் நம்பர் தான் எனக்கு கணக்கிலே வருது. ஏ போர்டு 3ஆம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு காமிக்குது. பாருங்கள், எது உங்கள் கணக்கில் வருதான்னு. இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு மாற்றுறது இருந்தால் கூட மாற்றிக்கிங்க. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஏ போர்டு 3ஆம் நம்பருக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குன்னு காமிக்குது. உங்களுக்கு எது கணக்கில் வருதான்னு பாருங்கள். வந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் 3ஆம் நம்பர். ஏன்னா 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ட்ரா நம்பர்லேயே ஒரு 3ஆம் நம்பர் இருக்குது, 2 3ஆம் நம்பர் இருக்குது. அதை எதிர்பார்த்து தான் கொடுக்குறோம். பட் வேறு ஏதாவது நம்பர் இருக்குன்னா இல்லை, எனக்கு தெரிஞ்சு 3ஆம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால தான் கொடுக்குறோம், இல்லைன்னா கொடுக்க மாட்டோம், சரிங்களா. அதே மாதிரி 3ஆம் நம்பர் வரணும், இல்லைன்னா 7ஆம் நம்பர் வரணும், சரிங்க. இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதாவது நம்ம இன்றைக்கி 7 நம்பர் வைக்கிறாங்கன்னா 748 இல்லை 348, இந்த 2 நம்பரை கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆர்டருக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம்னா 7 அல்லது 3ங்கிற நம்பரை ஏ போர்டில் நம்ம நாளைக்கு எதிர்பார்க்கலாம், சரிங்களா. உங்களுக்கு எது கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் அப்படி யாருக்கு 7ஆம் நம்பர் எதுக்கு கொடுக்குறீங்கன்னா, 7ஆம் நம்பர் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து பெண்டிங் நம்பராக இருக்குது. ஏன்னா எப்போ வச்சுருக்காங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே வச்சுருக்காங்க 7ஆம் நம்பர், அதுக்கப்புறம் வைக்கல. பட் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. கணக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சுது, அதனால தான் கொடுக்குறோம். 7 அல்லது 3ங்கிற நம்பரை நம்ம ஏ போர்டில் எதிர்பார்க்கலாம், சரிங்களா. அதே மாதிரி பி போர்டு, சரிங்க. பி போர்டு என்னங்க கொடுக்க போகிறீங்க, பி போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எப்படின்னா, எனக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஏன் 1ஆம் நம்பர்னா 4க்கு 1 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அப்படி தான் ஏன் கணக்கு காமிக்குது. 4 நம்பருக்கு 1ஆம் நம்பர் இங்கே பார்த்தீங்கன்னா 4க்கு 1 தான் ஆடிக்கிறாங்க. ஏற்கனவே 1க்கு 4 ஆடி 4க்கு 1 ஆடி திருப்பி ஆடிக்கிறாங்க. அதே மாதிரி திரும்ப வந்து எனக்கு 1ஆம் நம்பருக்கு 4 நம்பர், 4 நம்பருக்கு 1ஆம் நம்பர் திரும்ப ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. உங்கள் கணக்கில் 1ஆம் நம்பர் வருதாங்கிறதையும் பார்த்திங்கன்னா, எனக்கு 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பெண்டிங் நம்பருங்களா அப்படின்னு கேட்டால் பெண்டிங் நம்பரே கிடையாது. 1ஆம் நம்பர் எங்கே பெண்டிங் நம்பர் இல்லை. இப்போ தான் வந்து 312ன்னு கொடுத்தாங்க இல்லையா, அப்போ நமக்கு பெண்டிங் நம்பர் கிடையாது. அப்போ 1ஆம் நம்பருக்கான சான்ஸ் நாளைக்கு இருக்குது. அதில் எதில் வேணாலும் வரலாம் அப்படின்னு தான் என்னோடய கணக்காக இருக்குது. பார்க்கலாம். ஆல் போர்டில் நம்ம கொடுக்க போகிறது 1ஆம் நம்பர் கொடுக்க போகிறோம், சரிங்களா. கணக்கில் வருது அப்படின்னா எடுங்க. 3 7ங்கிறது ஏ போர்ட்லேயும், 1ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போர்ட்லேயும் கொடுக்குறோம். உங்களுக்கு மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள். அதே மாதிரி 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு இருக்குது.
என்னங்க திரும்ப 4க்கு 5ன்னு கொடுக்குறீங்க அப்படின்னு 4க்கு 5 வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. வந்தால் 1ஆம் நம்பர் வரணும், இல்லைன்னா 5ஆம் நம்பர் தான் வரணும் அந்த டைம். சரிங்களா? அது மாதிரி தான் எனக்கு காமிக்குது. ஏன்னா நம்ம என்ன கணக்கில் எடுத்துகிறோம், 245 அப்படிங்கிற அந்த நம்பர் எடுத்துக்கோம். 245 241. சரிங்களா? இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். 241 இங்கே இருக்கா, 245 அதே தான். இப்போ வந்த நம்பர் எல்லாமே நம்ம அதை எதிர்பார்த்து தான் கொடுத்துருக்கோம். 245 241. இந்த பாருங்கள், 241 245 இதை மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது. அதனால தான் நம்ம அந்த மாதிரி கொடுக்குறோம். உங்களுக்கு அது கணக்கில் வருது அப்படின்னா கூட 5-1 அப்படிங்கிறது பி போர்டில், அதுவும் குறிப்பாக பி போர்டில் செட் ஆகுதாங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? நம்ம கொடுக்குறோம், ஆல் போர்ட்லையும் கொடுக்குறோம், இல்லைன்னா சொல்ல மாட்டோம். சரிங்களா? இப்போ ஆல் போர்டில் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக எது வருதோ அதை கொடுத்துருவோம், இல்லைன்னா சொல்ல மாட்டோம். 5ஆம் நம்பர் வந்து 5ஆம் நம்பர் கொடுப்போம். அதே மாதிரி 1ஆம் நம்பர் வந்து 1ஆம் நம்பரே நமக்கு ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு கொடுத்துருவோம். அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கணக்கில் வச்சுருந்தீங்கன்னா எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்சு 7ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வரணுன்னு தான் எனக்கு 331, அதாவது 13 அப்படிங்கிற நம்பர், 31ங்கிற நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அப்படி தான் நான் எதிர்பார்த்துருக்கேன். ஏ போர்டு வந்து உங்களுக்கு 3ஆம் நம்பர், பி போர்டு 1ஆம் நம்பர் 31 அப்படிங்கிற இந்த சாயலில், இல்லைன்னா 71 75 35 இந்த சாயலில் தான் நமக்கு நாளைக்கான ரிசல்ட் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது மேட்ச் ஆகுதானு. ஏ போர்டு வந்து 3 அல்லது 7ங்கிறதும், பி போர்டு வந்து 1 அல்லது 5. சி போர்டு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 2ஆம் நம்பர் ஓரளவுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. 2ஆம் நம்பர் தான் ஆடுவாங்கன்னு. ஏன்னா 542ங்கிறது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த இடையில உள்ள ஒரு ட்ரா விட்ருங்க, மக்ஸியா கம்பெனி விட்டுட்டு பேட்டர்னை மட்டும் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கணக்கு வருதுன்னா 542 தான் கணக்கு வருது. சரிங்களா? அந்த 542 தான் நாளைக்கு வரணும்னு எதிர்பார்க்குறேன் நான். உங்கள் கணக்கில் அது 542 அப்படிங்கிற கணக்கு வந்துச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது, அதனால் சொல்கிறேன். 5 4 2 542. சரிங்களா? அந்த மாதிரி மெத்தேடு உங்களுக்கு கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? வந்தால் கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கிறதான் என்னுடைய கணக்கு. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி வைக்க மாட்டாங்க. 5-2-4ன்னு வச்சுக்கிறாங்க, 5-2-4ன்னு வச்சுக்கிறாங்க. திரும்ப நிறைய இடத்துல 5-2-4 வச்சுக்கிறாங்க. ஆனால் அதை மாற்றி வச்சுருக்காங்க. சரிங்களா? அதனால தான் கொடுக்குறோம். அதே மாதிரி ஆடுறதுக்கு மறுபடியும் வாய்ப்பு இருக்குது. அதனால் 2ஆம் நம்பர் கொடுக்கும். சி போர்டு ஓரளவுக்கு 2ஆம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகளும் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சி போர்டில் இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் என்ன கணக்கில் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4க்கு 9ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும். அப்படி வந்துச்சுனாக்கா உங்களுக்கு 849 அப்படிங்கிற நம்பர் கொடுக்குறோம். 9ஆம் நம்பரும் ரொம்ப ரொம்ப பெண்டிங் நம்பராக இருக்குது சி போர்டில். சரிங்களா? ஏன்னா இந்த மாதமே சி போர்டில் 9ஆம் நம்பர் வந்திருக்கா அப்படின்னு கேட்டால் கேள்வியாக தான் இருக்குது. இல்லை, வரல. அதனால தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வருது. அதே மாதிரி 5ஆம் நம்பர் பி போர்டில் வந்திருக்கான்னு கேட்டால் இந்த மாதம் பூரா 5ஆம் நம்பரில் வரல. அது ரொம்ப நாளாகவே பெண்டிங்கில் இருக்குது. சரிங்களா? அதனால தான் கொடுக்குறேன். அந்த 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுலேயும் நம்ம குறிப்பாக நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த ட்ரா நம்பர் ஓட்டின மாதிரி, ட்ரையல் நம்பர் ஓட்டின மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்பு ஸ்ரீசக்தி கம்பெனியில் இருக்குது. அதனால தான் 3ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 7ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். 4ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நம்பரில் நாளைக்கு ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொடுத்துருக்கோமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது, மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ரொம்ப ஸ்ட்ராங்காக 2-9ங்கிறது சி போர்டில் வச்சு ஆடலாம். தைரியமாக ஆடலாம். ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வருது. அதே மாதிரி ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் 4ஆம் நம்பருக்கான சான்ஸ். எதனால் ஆல் போர்டை 4ஆம் நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா, நல்லாவே தெரியும். இன்றைக்கி 4ஆம் நம்பர் வந்து 244 376 244ன்னு வந்துருச்சு. அதை கணக்கு வச்சு தான் கொடுக்குறோம். சரிங்களா? இந்த பக்கம் இருக்கிறது இதை விட சின்ன நம்பராக இருக்கணும், இதை விட பெரிய நம்பராக இருக்குது. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது திரும்ப இதை விட பெரிய நம்பர் இங்கேருந்து அங்கே மாறக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால தான் நம்ம திரும்ப வந்து 4ஆம் நம்பர் வச்சு கொடுக்குறோம். உங்களுக்கு கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. 4ஆம் நம்பர் இது கணக்கில் வந்தாலும் நீங்கள் எடுத்துக்கங்க. ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. சரிங்களா? இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆல் போர்டில், எந்த போர்டில் ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மாக வரக்கூடிய நம்பரில் 3ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, 1ஆம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு இந்த 5ஆம் நம்பர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் மேட்ச் ஆகுது. அதே மாதிரி இந்த சி போர்டை பொறுத்த வரைக்கும் சி போர்டில் 2ஆம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது. இதில் ஏதாவது கணக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள்.